வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் ஹரி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி, இவ்வுலகுக்கே நெறிதந்த முதல் குடி. அப்படிப்பட்ட நம்மை வளர்ச்சி என்ற பெயரில் முட்டாள்கள் என எண்ணி முடவனாக்க பார்க்கிறார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் பல நன்மைகள் உண்டு என்கிறார்கள். என்னவென்று கேட்டால், பெட்ரோல் டீசல் விலை குறையும், தடையில்லா மின்சாரம் கிடைக்கும் என்கிறார்கள். நான் தெரியாமல் கேட்கிறேன், நாம் மனிதர்களா இல்லை இயந்திரங்களா பெட்ரோல் டீசல் மட்டும் மின்சாரத்தில் இயங்க? பசித்தால் உணவைதான் உண்ண வேண்டும். இது நீங்கள் எங்களிடம் சொல்லிய பலன்கள். எங்களிடம் சொல்லாத பலன்களை நாங்கள் சொல்லவா? எங்கள் விவசாயத்தை அழித்து உழுத உழவனையும் கார்ப்பரேட் நிறுவனத்திடம் பிச்சை எடுக்க வைப்பீர்கள். எங்கள் நீரை கொள்ளையடித்து எங்களுக்கே விற்பனை செய்வீர்கள். எங்கள் மணல்களை சுரண்டி எங்கள் பூமியை நாசமாக்குவீர்கள். பல வியாதிகளை பரப்பி மருத்துவம் என்ற பெயரில் கொள்ளையடிப்பீர்கள். ஆம், இவை அனைத்தும் பயன்களே. யாருக்கு? எங்களுக்கா? கொள்ளையடிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. எங்களை என்ன நினைத்தீர்கள்? குரல் கொடுத்த நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் என்று நினைத்தீரோ? உங்களுக்கு என்ன வேண்டும்? மீத்தேனும் மின்சாரமும் தானே? சரி, அரசாங்கத்திற்கு நாங்கள் சவால் விடுகிறோம். உங்களுக்கு திராணி இருந்தால் இதை இளைஞர்கள் எங்களிடத்தில் ஒப்படையுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் மீத்தேனை விட அதிகம் இயற்கையான முறையில் சுற்றுச்சூழலுக்கு துளியும் பாதிப்பு இல்லாமல் எடுத்து தருகிறோம். அதுவும் உங்கள் செலவில் பாதியிலும் குறைவு. அது மட்டுமல்ல, உங்களால் காப்பாற்ற முடியாத நாட்டு மாடுகளை நாங்கள் காப்பாற்றுகிறோம். உங்களால் நிறுத்த முடியாத A1 பால்களை நாங்கள் நிறுத்துகிறோம். உங்களால் கொடுக்க முடியாத A2 பால்களை நாங்கள் தருகிறோம். உங்களால் காப்பாற்ற முடியாத நீர்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம். உங்களால் தடுக்க முடியாத மணல் கொள்ளையை நாங்கள் தடுக்கிறோம். உங்களால் காப்பாற்ற முடியாத விவசாயத்தையும் விவசாயிகளையும் நாங்கள் காப்பாற்றுகிறோம். உங்களால் தர முடியாத வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். உங்களால் தடுக்க முடியாத புவியின் வெப்பத்தை நாங்கள் தடுக்கிறோம். திராணி இருந்தால் எங்கள் சவாலை ஏற்றுக்கொள்வதை பற்றி யோசியுங்கள். நன்றி. ஹரிபிரசாத் பசுமை. இவன் இளைய தமிழ் முறை.